என்ன உஷா மேடம், டிவிக்கு டிவி ஃபிளாஷ் நியூஸ் வந்துட்டு இருக்கு போல இருக்கு. என்ன சமயம் பார்த்து அடிச்சுட்டு தான் நினைப்பா? பின்ன விஜிலன்ஸ்லயே இந்தியன் தாத்தா மாதிரி நேர்மை நியாயம் சொன்னீங்க, இப்ப லஞ்சம் வாங்கிருக்கீங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களா ஒரு கால் செட்டப் பண்ணி வச்சு என்ன இந்த கேஸ்ல இழுத்து விட்டுருக்கீங்க. நோ 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 நோ, அந்த அளவுக்கு நான் இறங்கி போறவன் இல்ல. கால் வந்தது உண்மை, அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். இதை நான் கோர்ட்ல பார்க்க வேண்டிய விதத்துல பாத்துக்கிறேன். பாருங்க பாருங்க, அதுக்குள்ள உங்க பேர் நாரி போடுமே. சொல்லுங்க சார். சாரி மேடம், இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சத்தியமா சொல்றேன், நீங்க கொடுத்த காசை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் நாங்க வந்தோம். மத்தபடிக்கு எனக்கு எதுவும் தெரியாது. என்ன சந்தேகப்படாதீங்க மேடம். பிரகாஷ், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுக்கு நீங்க இப்படி பதட்டப்படுறீங்க? விடுங்க, ஒன்னும் ஆகாது. இல்ல மேடம், டிவில எல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். போற வரைக்கும் போகட்டும். மேடம், பிரகாஷ் காலையில இருந்து என் கூட தான் மேடம் இருந்தாரு. என் கூட தான் ஆபீஸ்க்கே வந்தாரு. சத்யா, போன் வந்தது நிஜம். ஆனா அது யாரோட விளையாட்டுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கும் என் சக அதிகாரிக்கும் ஏற்கனவே ஒரு மோதல் இருக்கு. அதான் சமயம் பார்த்து வஞ்சம் தீர்த்திருக்காரு. மேடம், உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எனக்கு தெரியும் பிரகாஷ். வீணா மனசை போட்டு அலட்டிக்காதீங்க. விடுங்க, இது இதோட முடியாது. ஹையர் எண்டுக்கு போகும்போது தெரியும். யாருங்க போன் பண்ணிருப்பா? எனக்கு 2 பேர் மேல டவுட் சத்யா. யாருங்க அது? ஒண்ணு போன பண்ணிட்டு இப்ப 2 பேர் மேல டவுட்னா என்ன தப்பிக்க பாக்குறீங்களா? சார், அது வந்து பிரகாஷ், நீங்க 2 பேரும் கிளம்புங்க. உங்களுக்கு இதுல எந்த சம்மந்தமும் இல்ல, அது எனக்கு நல்லாவே தெரியும். இது என் ஆபீஸ் விஷயம், நானே டீல் பண்ணிக்கிறேன். நீங்க கிளம்புங்க. முதல்ல நீங்க வெளியே போங்க. உங்களை யார் உள்ள விட்டா? என்னடா பிரகாஷ், கிளம்புங்க. சத்யா, நீ வீட்டுக்கு போ. நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. எங்க போறீங்க? வீட்டுக்கு போ, நான் வந்து சொல்றேன். எனக்கு கோவமா இருக்கீங்க, எங்க போறீங்கன்னு சொல்லுங்க. வீட்டுக்கு போ, வந்து சொல்றேன்னு சொல்றேன்ல. இந்த பிரச்சனை விஷயமா ஒருத்தரை பார்க்க வேண்டியிருக்கு. யார் இந்த ஏகம்பரத்தியா? நீ வீட்டுக்கு போ சத்யா. என்ன பண்றா இவ? சமைக்கிற வாசனை கூட தெரியலையே. ஏ பொற்கொடி, அதான பார்த்தேன். மணி அடிச்சிருச்சுல, சோறு வைக்கணுமே. பொற்கொடி, என்னங்க? என்னடி நொன்னங்க? என்ன சமைக்கலையா? பாத்திரம் விளக்கிட்டு இருந்தேன். பாத்திரம் விளக்காம இவ்வளவு நேரம் என்ன கட்டிட்டு இருந்த நீ? சரி, இன்னைக்கு என்ன பண்ற? நல்ல பொடி கத்திரிக்காய வாங்கி அதை அப்படியே போட்டு நல்ல எண்ணெயில நல்லா வதக்கி புளிக்குழம்ப என்னாச்சுங்க? புளி எல்லாம் கொல்லக்கூடாதுங்க, உள்ள வச்சிருவாங்க. ஏய், என்ன கொல்றதுக்கு பிரகாஷ் வராட்டி நான் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விடு. வாங்க தம்பி. எங்க ஏகாம்பரம்? எங்க இருக்க ஏகாம்பரம்? எங்க எங்க அவ? என்ன பாக்குறீங்க? எங்க அவ? ஏகாம்பரம், ஏய், எங்க இருக்க? வசமா மாட்டியா இன்னைக்கு? எங்க அவ? இல்ல தம்பி, அவர் வெளியில போயிருக்காரு. என்ன புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து விளையாடுறீங்களா? உஷாராணி மேடத்தை யார் மாட்டி விட்டதுன்னு எனக்கு தெரியும். ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானே. என்ன சொல்றீங்க? உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? ஏகாம்பரத்தை வர சொல்லு. அவர் தான் வெளியே போயிருக்காருன்னு சொல்றேன்ல. ஆமா தம்பி, இன்னைக்கு ஏதோ மீட்டிங்னு காலையிலேயே வெளியில போயிட்டாரு. என்ன இவ வாய் மட்டும் நான் இல்ல இல்லைன்னு சொல்லுது, ஆனா கண்ணால காட்டி குடுக்கறா போல இருக்கே. நீங்க போய் சொல்றீங்க. ஏகாம்பரம் இங்க தான் இருக்கோம். ஐயோ நம்புங்க தம்பி, அவர் வெளியில போயிருக்காரு. ஏங்க, அவர் அரசியல் பண்ணனும்னா என்ன பழி வாங்கணும்னா கேக்கிட்ட மோத வேண்டியதானே? அதை விட்டுட்டு உஷாராணி மேடம் லஞ்சம் வாங்குனதா, அது நான் விஜிலன்ஸ்ல ரிப்போர்ட் பண்ணதா செட்டப் பண்ணிருக்காரு. ஐயோ, டீடைலா சொல்றானே. என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டாரா? நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. பிரகாஷ்,
பிரகாஷ் சொல்றது கேளுப்பா. ஐயோ ஓடி போயிட்டாரா? தப்பிச்சிட்டதான் நினைக்க வேண்டாம். சொல்லுவீங்க ஏகாம்பரம் என் கையில சிக்கனா தொலைஞ்சான். அந்த ஆள் அரசியல் வேலையை யார்கிட்ட காட்டுறான் பாக்குறேன். இங்கதான் உட்காந்துருக்கியா? ஐயோ பிரகாஷ், நான் இல்ல, நான் இல்ல. நாங்க சொந்த வீட்டுக்குள்ளேயே என்னை இப்படி ஒளிய வச்சிட்டாரடி அவன். ஏடி வாயால நான் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு ஆனா கண்ணால நான் இருக்கிற இடத்த காட்டி கொடுக்கறியா? ஒண்ணு ஓடாத, நில்லு நில்லு. ஏய் ஏய், என்ன காட்டி கொடுக்கறியா? காட்டி கொடுக்கறியா? என்னங்க சொல்றீங்க? நீங்க என் புருஷங்க. அதான உன் பிரச்சனையே. எப்படா என்னைய தீர்த்து கட்டலான்னு அழையறேன். என்னங்க? ஏய், அந்த பிரகாஷ் கையில நான் சிக்கி இருந்தா என்ன கொன்னே போட்டிருப்பான். பரவாயில்லையா? என்னங்க நீங்க இல்லாம நான் இல்லைன்னு சொல்ல வந்தேங்க. பிரகாஷ் தம்பி ரொம்ப புத்திசாலிங்க. பிரகாஷ் ரொம்ப புத்திசாலி, நான் முட்டாளு. ஏங்க இப்படி பேசுறீங்க? தெரியுண்டி, உன் சதி திட்டம் எல்லாமே எனக்கு தெரியும். நீயே என்ன கொன்னா மாட்டிக்குவோன்னு அந்த பிரகாச வச்சு கொள்ளையிட திட்டம் போடுறியா? திட்டம் போடுறியா? இல்லங்க, நான் அப்படி எல்லாம் செய்யலங்க, செய்ய மாட்டேங்க. நிறுத்துறி. உன்னை நம்ப முடியாதுடி. உன்னை நம்பவே முடியாது. வா. ஏங்க ஏங்க என்னங்க பண்றீங்க? இன்னும் சமைக்கலங்க. எனக்கு இன்னும் நீ பால் ஊத்தாம இருக்கேல்ல, அதுக்கு தான். சத்தியம் பண்ணடி, இந்த பால் மேல சத்தியம் பண்ணு. என்னங்க சொல்றீங்க? ஏய், உன்னால இப்ப என் தியரி கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்குது. எதிர்த்து நிக்கிற பொண்டாட்டிய கூட நம்பிடலாம், ஆனா ஒன்ன மாதிரி பொம்பளைகளை நம்பவே கூடாது. என்ன நடந்தாலும் பிரகாஷ் கிட்ட நான் தான் உஷாராணி விஷயத்தை காயத்ரி கூட சேர்ந்து செட்டப் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்றே. சத்தியம் பண்ணு. இப்ப ஏதோ அவன் குத்து மதிப்பா தான் வந்து சத்தம் போட்டு போயிருக்கான். ஆனா நீ மட்டும் போட்டு கொடுத்தேன்னு வையே, என் கழுத்தை அறுத்துருவான். சத்தியம் பண்றி. நான் அப்படிலாம் செய்ய மாட்டேங்க. ஏய், நீ யாரு, உன் மனசுல என்ன ஓடுது எல்லாம் எனக்கு தெரியும்டி. சத்தியம் பண்றி. பண்ண. என்னடி கை டச் பண்ணவே மாட்டேங்குது? என்ன பொய் சத்தியம் பண்றியா? ஐயோ இல்லங்க. அப்ப இப்படி பண்ணுடி. சத்தியம் பண்ண. சத்தியமா சொல்ல மாட்டேங்க. பாத்துக்க, பால் மேல சத்தியம் பண்ணிருக்க, மீறுவ. அதையும் மீறி காட்டி கொடுத்த சாவரவன் சும்மா சாவே நினைக்காத. என் சாவுக்கு என் மனைவி தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு தான் சாவேன். அப்புறம் நீ வெள்ளப்புடவை தாண்டி கட்டணும். இந்த காலத்துலயுமா? ஏய், என்ன நக்கலா? வெள்ளப்புடவைன்னா ஜெயில கொடுப்பாங்களே அந்த வெள்ளப்புடவை. ஜாக்கிரதை. தாரிணி, அயன் பண்ணிட்டு இருந்தேன், வந்துட்டேன் மாமா. இதோ கிளம்பிட்டேன் சார். வந்துடுறேன். சுரேஷ், என்னம்மா? டிஃபன் எடுத்து வைக்கிறேன்ப்பா, சாப்பிட்டுட்டு போ. இல்லம்மா, தாரிணி எடுத்து வச்சேன், சாப்பிட்டேன். மாமா, இந்தாங்க லேப்டாப். தேங்க்ஸ் தாரிணி. என்னக்கா இது? பாய் மாமா. பாய். அக்கா, என்னக்கா இது? சுரேஷ் தாரணி தாரணின்னு உருகுறான், இவளு ஈன்னு இழிச்சிட்டு டாட்டா காட்டுறா பாருங்க. இருடி அவள. ஏய், என்னத்த? என்னடி அத்தை சொத்த?
என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? சௌமியாவுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம், இனிமே நாம தாங்கிற நினைப்பா? என்னத்த குரல் உயருது? ஆ, பாரா. ஏய், என்னடி என்ன உனக்கு திமிரு கூடி போச்சா? பாசம் கூடி போச்சு. ஏய் நில்லு. என்ன ரொம்ப சிலுப்புற? யார்கிட்ட? என்கிட்டயே வா. என்னத்த வரிஞ்சு கட்டுறீங்க? பழசெல்லாம் மறந்து போச்சா? என்ன என்ன மறந்து போச்சு? என்னடி பண்ணுவ? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், உன் கொட்டம் அளவுக்கு மீறி போகுது. இந்த பாரு, நான் நினைச்சாதான் நீ இந்த வீட்ல இருக்க முடியும். ஆ, அது நான் சொல்லணும். பாத்தியா விஜயா என்ன போடு போடுறான்னு? ஏய் என்னடி, நீ நினைச்சதா நான் இந்த வீட்ல இருக்க முடியுமா? வேண்டாத்த, நான் நினைச்சா இப்பவே மாமாக்கு போன் போட முடியும். என்னடி போனை போடுவேன் சீனை போடுவேன்னு போடுறி. யார்கிட்ட வேணாலும் சொல்லு. என்ன சொல்லுவ? இங்க என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். அப்படியா? அப்படிதான்டி. அப்ப எனக்கு ஓகே. பாக்கலாம்டி, இங்க என்ன கூத்து நடக்க போகுதுன்னு பாக்கலாம். அக்கா இங்க வாங்க. வாங்க அக்கா. ஏய் விடுறி, நானும் அவளான்னு ஒரு கை பாத்துடுறேன். அக்கா சும்மா லூஸ் மாதிரி பேசாதீங்க. ஏய் என்னடி சந்தடி சாக்குல லூசு கீசுங்கற? பின்ன அண்ணாச்சி கிட்ட வட்டிக்கு விட்ட பணம் பிரகாஷ்காக மிரட்டி ஹாஸ்பிடல்ல கொடுக்க வச்சதுன்னு இது எல்லாத்தையும் அவ பாட்டுக்கு ஃபோன் பண்ணி அண்ணன் கிட்ட சொல்லிட்டானா உங்க வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். மறந்துட்டீங்களா? ஐயோ கடவுளே, ஆத்திரத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேடி. தரணி தரணி தரணி. என்னத்த நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. தரணி தப்புதான் தாயே, தப்புதான். மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ. என்னத்த எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? அம்மா தாயே, நீ ஆச்சு உன் புருஷனாச்சு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் கண்டுக்க மாட்டேன். இல்லத்த, எனக்கு மூட அவுட் ஆகி போச்சு. ஐயோ மூட விட்டா? ஆமா, அந்த மூட சரி பண்ண விளையாடணும் போல இருக்கு. விளையாடு விளையாடு, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். இல்லத்த, மூட் அவுட் பண்ணதே நீங்க தானே. நான் பாட்டுக்கு மாமாவை சந்தோஷமா வழி அனுப்பிட்டு வந்தேன். நீங்க வந்து கத்தி மூட கெடுத்துட்டீங்க. சோ நீங்க தான் அதை சரி பண்ணணும். சரி பண்ணணுமா? என்ன பண்ணணும்? குடிக்கரணம் போடணும். என்னது? என்ன போட மாட்டீங்களா? தரணி அக்கா, தாரணி விளையாட்டுக்கு சொல்லுதுக்கா. பயமுட, அந்த சேர் எடுத்து போடு. ஏன் நான் ஏன் செய்யணும்? பெரிய மாமா சொன்னதா செய்வியா? தாரணி சேர் எடுத்து போடுன்னு சொல்றல, எடுத்து போடு. திருப்பு. அத்தை, இது மேல ஏறி நில்லுங்க. நில்லுங்கன்னு சொல்றல. சரோஜா, உன் நிலைமை இப்படி ஆகணும்? பிள்ளையாருக்கு எப்படி தோப்பு கரணம் போடுவீங்க? கேள்வியை நான் கேட்டேன். இப்படிதான் இப்படிதான். அதே. என்ன சிரிப்பு? தாரணி நீயும் போடுறியா இல்ல போன போடட்டுமா? போடுறேன் போடுறேன். போடு. இன்னும் நல்லா 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 போடுங்க. நல்லா போடுங்க ரெண்டு பேரும். போடு நல்லா. ஐடியா. ஏய் என்ன போடுறீ? அக்கா அக்கா நம்மள மன்னிச்சிட்டா போல இருக்குக்கா. என்ன என்ன போய்? என்ன இப்ப என்ன பண்ண போறாளோ? ஒரு சமயம் அடிப்பாளோ? ஐயோ, அக்காவை அடிக்க போறாளோ? தெருவுல கூத்து பார்த்திருப்பீங்கல்ல, குரங்காட்டம். அது மாதிரி தாண்டரமா 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 தாண்டு. எங்க சொல்லுங்க. ஏண்டி அப்ப நான் என்ன குரங்கா? இல்லத, குரங்குல இருந்தானே மனுஷன் வந்தாங்க. அதத்தான் இப்ப டெஸ்ட் பண்றேன். விஜயக்கா இந்தா, எங்க சொல்லு. தாண்டரமா தாண்டு தாண்டரமா தாண்டு சொல்லு பார்க்கலாம். தாண்டரமா தாண்டு. பக்கத்து சொல்லு. அத்தை குதிங்க. அடியே, எனக்கு என்ன குதிக்கிற வயசா? ஏ, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து குதிச்சிங்கல்ல, குதிங்க குதிங்க.
தாண்டறமா தாண்டு சொல்லு. தாண்டறமா தாண்டு. தாண்டறமா தாண்டு. அத்தை குதிங்க. தாண்டறமா தாண்டு. இப்படி கிடையாது குதிங்க. தாண்டறமா தாண்டு. நல்லா தாண்டறமா தாண்டு. நல்லா சொல்லு. தாண்டறமா தாண்டு. குதிங்க குதிங்க. தாண்டறமா தாண்டு. தாண்டறமா தாண்டு. குதிங்க. தாண்டறமா தாண்டு. நல்லா சொல்லு. தாண்டறமா தாண்டு. கால் வலிக்கும் தான். தாண்டறமா தாண்டு. தாண்டறமா தாண்டு. ரமா தாண்டு. குதிங்க. குடு குடு. என்னது இது சேர்லாம் தாறுமாற கிடக்கு? அது வந்து மாமா. என்ன தாரணி வீட்டை இப்படியே வச்சிருப்ப? ஏன் நீ ஏதாவது சொல்ல மாட்டியா? வீட்டை இப்படியே வச்சுக்கிறது? ஏங்க தாரணி ஏன் திட்டுறீங்க? அவ பாவம் ஒருத்தியே எவ்வளவு செய்வா. இப்பதான் சுரேஷ்க்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சா. நான் சரி பண்ணிடுறேங்க. இல்ல தே, நானே பண்ணிடுறேன். இல்ல தாரணி நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்க தே. என்னது இது எல்லாம் தலைகீழா நடக்குது? ஆமா எல்லாம் என் நேரம். ஆ, பரவாயில்லையே. தாரணி வேலை செய்யறதுல நீயும் வேலையை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறியே. டோட்டலா தான் மாறி இருக்க. நல்ல விஷயம்தான். இப்படியே இரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப மாமா வந்துட்டாரு. எனக்கு போர் அடிக்கும் போது தாண்டறமா தாண்டு, தாண்டறமா தாண்டு. ஓகே. என்னம்மா அப்படியா சொல்றேன்? ஆமா மாமா, உஷாராணி மேடம் பொறுத்த வரைக்கும் பிரகாஷ் அவங்க சந்தேகமே படல. நாம போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு. அப்படின்னா யார் சத்யா இப்படி ஃபோன் பண்ணது? அதுதான் அத்தை எங்களுக்கும் புரியல. நாங்க பணம் கொடுக்க போறோம்னு தெரிஞ்ச யாரோ தான் இதை செஞ்சிருக்காங்க. இல்லனா கரெக்ட் டைம்க்கு லஞ்ச அதிகாரிங்க வந்திருப்பாங்களா? இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு இருந்தோம். அதுக்குள்ள புது பிரச்சனை கிளம்பி இருக்கு. எப்படியோ சத்யா, இதுல நிம்மதி என்னன்னா உஷாராணி பிரகாஷ சந்தேகப்படலங்கிறது தான். இல்லனா பிரச்சனை பெருசா இருக்கும். ஆமா காயத்ரி, உதவி செஞ்சவங்களே மாட்டி விட்டுட்டாங்கிற கெட்ட பேரு பிரகாஷ்க்கு வந்திருக்கும் இல்ல? மாமா, அவங்க சீனியர் ஆபீசருக்கு உஷாராணி மேடம் மேல பழைய பகை இருக்குன்னு நினைக்கிறேன். அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. பாவம் மேடம், அவங்க ரொம்ப நல்லவங்க. சத்யா, சத்யா, வாங்க சத்யா, சம்மந்தி. என்ன நடந்தது? திலகா வீட்ல டிவியில பார்த்தேன். மாப்பிள்ளை ஏதோ. ஆமாமா, ஆனா பிரகாஷ் அதை பண்ணலமா. உஷா மேடம்க்கும் தெரியும். நாங்க அதை புரிய வச்சிட்டோம். சத்யா, மாப்பிள்ளைக்கு என் மேல ஒன்னும் சந்தேகம் வரலையே. நீங்க என்னமா சொல்றீங்க? உங்களை எதுக்கு அவன் சந்தேகப்படணும்? இல்லைங்க சம்பந்தி, மாப்பிள்ளைக்கு உதவியா இருக்கும்னு நினைச்சதா நான் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தேன். அதை வச்சுதானே இந்த பிரச்சனை வந்திருக்கு. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன சம்பந்தி நீங்க இப்படி யோசிக்கிறீங்க? உதவியா நீங்க செஞ்சத பிரகாஷ் எப்படி சந்தேகப்படுவா? அதுக்கு இல்லைங்க சம்பந்தி, மாப்பிள்ளை இப்பதான் பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிச்சு பேசுறாரு. இந்த நேரத்துல மறுபடியும் ஒரு தப்பு நடந்துருச்சா, அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இப்ப இந்த பிரச்சனையே யார் இந்த போனை பண்ணிருக்காங்கிறதுதான். பிரகாஷ் ஏகாமரம் தான் பண்ணிருப்பாருன்னு அவர் பார்க்க வீட்டுக்கு போயிருக்காரு. என்ன சத்யா அது? அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி அவனை கூட்டிட்டு வந்திருக்க வேண்டாமா? அவன் பாட்டுக்கு அங்க போய் சண்டை கிட்ட போட்டுட்டானா? இல்ல அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. அப்படி இல்ல சத்யா, அவனுக்கு கோபம் வந்துட்டா அவன் என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது. ஹலோ, ஹாய் ஹாய் ஹாய். என்ன வினா ஒரே சிக்கலா இருக்கும் போல இருக்குது. என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்றது? நான் யோகா கிளாஸ் போயிருந்தேன்ல, அப்போ ஆமா வினோ, டி நகர்ல இருக்குதே ஒய் ஒய் யோகா சென்டர். அங்க போய் நான் யோகா பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னோட சேர்த்து மொத்தம் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த யோகா கிளாஸ்ல நான் சிரசாசனம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இதை நான் டிவியில பார்த்தேன். சிரசாசனம்னா என்னன்னு தெரியுமில்ல? தலை கீழா, அதாவது தலைய கீழே வச்சு காலை மேல தூக்கிட்டு. நான் யோகா கிளாஸ்ல அதை பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் டிவியில பிரகாச காட்டினானுவா. என்னடா தலைகீழா இருக்கோமே, அதான் ஒருவேளை தப்பா தெரியுதோன்னு நேர எந்திரிச்சு பார்த்தா பிரகாச தான் காட்டுறானுவா. அப்புறம் தான் ஃபுல் மேட்டர் தெரிஞ்சது. எங்க யோகா டீச்சர் என்னன்னு கேட்டாங்க. நான் யோகா டீச்சர்ட்ட சொன்னேன். அவர் என் சகல. அத
அதுக்கு அந்த யோகா டீச்சரு இப்ப என்ன நீங்க யோகா கிளாஸ் போறது எல்லாருக்கும் தெரியணும் அதானே? நான் நடந்தது தானே சொல்றேன். பாத்தியா வினோ, சமயம் பார்த்து பிரகாஷ் இழுத்து விட்டுருக்கான். என்ன சொல்றீங்க? ஆமா சத்யா, அந்த அம்மா பிரகாஷ் லஞ்சம் வாங்கினான்னு போலீஸ்ல போட்டு விட்டுச்சு. பிரகாஷ் சமயம் பார்த்து பெரிய குக்கியா போட்டு அந்த அம்மா உஷாவை அவங்க ஆபீஸ்ல வச்சு புடிக்க வச்சுட்டான்.